ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பலா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மதியம் ஒரு கால் வந்துச்சுங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. ப்ரோ உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ நான் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் உங்களுக்கு ஈவினிங் நீங்களே கொண்டு ஆஃபீஸில் வச்சுருங்க, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஈவினிங் அங்கேருந்து கிளம்புனோடனே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க கொரியர் ஆஃபீஸ் தாங்க வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய் அந்த பார்சலுக்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அந்த பார்சலை வாங்கினோன்னு எனக்கு உள்ளே அந்த பார்சல் கையில் வாங்கினோன்னு எனக்கு தோணும் ஒரே ஒரு டைலாக் இது தாங்க. அந்த ட்ரீமில் இருக்கும்போதே என் ஃப்ரெண்டு தலை மேலே ஒரு தட்டு தட்டி அவ்வளோ சீனெல்லாம் இல்லை வா போகலாம் அப்படின்ட்டான். அவ்வளோதாங்க வந்துட்டேன். வாங்க உடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பலா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. இது போய் அந்த பார்சல் வாங்கிட்டு வந்தது போய் அங்கே அடிச்சு பிடிச்சி அங்கே போகிற வரலும் எல்லாமே ஃபுல்லாக அந்த இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணாமல் அப்படியே ஒரு அவுட்டரில் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணியாச்சு. சரி வாங்க அப்படியே இப்போ வந்து பார்சல் பிரித்து பார்த்தலாமா. ஸோ கொடுத்துருக்கானுங்க, ஆனால் ஓரளவு பார்சலும் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கானுங்க. வந்து ஒரு டேமேஜ் மேலே பாக்ஸுக்கு இல்லை. ஸோ வந்துச்சு QR கோடு. ஏங்க பேக்கோடே கொடுத்துட்டாங்க இப்போ வர இந்த இது. ஸோ பேக்கோட தான் இருக்கும் போல். அது பார்த்திங்க அப்படின்னா இதை தூக்கி போட்டலாம். பார்த்திங்க அப்படின்னா பேக்கோடே கொடுத்துருக்காங்க. நான் கூட ஏதோ மேலே ஏதோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பேக்கோட அந்த கேரி பண்ணிட்டு போகிற பேக்கோடே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாமா. இதோ நம்ம ட்ரோன். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸு பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே பரபரப்பாக இருக்குது, நல்லா ஜாலியாக குஜியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி செல்ஃபோன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கவரில் எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு USB கேபிளும், அதுக்கப்புறம் ஒரு திருப்புளி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இருங்க வெளியே எடுத்து காட்டுறேன். சரி எடிட் பண்ணிக்கலாம். இருங்க வெளியே எடுத்து காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கா. ஸோ அதை இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் USB கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதை கழட்டி மாட்டுறானா ஒரு திருப்புளி ஒன்று, ஒரு திருப்புளி குட்டியோண்டு கொடுத்துருக்கானுங்க. கேமரா தெரியுதான் தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை இங்கே வச்சிடலாமா, இது இங்கே வச்சிடலாம். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான் ஓவர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா யூசர் மெனுவில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதில் பாதி புக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு மேலே மீதி புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஹிந்தியில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கெல்லாம் போய் வடக்காசு தான் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படிக்கிறதுக்கு இங்கிலீஷும் வராது நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த பக்கம் வச்சுருவோம். பொம்மையை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன தொங்குச்சு. ஸோ அடுத்தது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே ரிமோட்டும் ட்ரோனும் நம்ம ட்ரோனும் தான் இருக்குது. நீங்கள் வாங்க அதை எடுத்து பார்த்துடலாம். வா இதை கையில் தோறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரோன் அதாவது 4 ப்ரொப்பலர்ஸோட A and B D Cன்னு இருக்குது, C and Dன்னு இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேட்ரிக்கான அந்த போர்ட் ஒன்று இருக்குது. பேட்ரி எங்கடா இருக்குது. ஸோ பேட்ரி உள்ளே இருக்கும் போல் பேட்ரிக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான அந்த கேமரா தான் இங்கே இருக்க பார்த்தீங்களா. ஸோ அதான் கேமரா. ஓகே இது அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாமா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமோட்டு அந்த ட்ரோனுக்கான ரிமோட் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட் ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி இருக்குது. பேட்ரி அந்த ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, அந்த ட்ரோனுக்கான அந்த கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது அப்படியே காட்டுறாருங்க அப்புறமா. ஸோ ரிமோட் இருக்குது. ஆனால் ரிமோட்டோட பில்டு குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோவா தெரியலைங்க. அப்படியே ஒரு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்குலாம் குவாலிட்டியாக தெரியல. ஸோ பிளாஸ்டிக் நார்மலாக இந்த ரிமோட் காரெல்லாம் வாங்கினோம்னா அந்த 150 ரிமோட் கார் வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அந்த ரிமோட், அது மாதிரி தான் இருக்குது. அப்படியே படக்குங்குது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கான பேட்ரி அவனுக்கு அது 3 செல்லு உள்ளே போடணும் போல். ஆனால் அந்த 3 செல்லுமே அவனுக்கு கொடுக்குறதில்ல. அந்த பேட்ரி உள்ளே போகிற பேட்ரி நம்ம தனியாக தான் வாங்கி வச்சுக்கணும் போல். ஸோ அவ்வளோதான். ஸோ வாங்க அதை எப்படி ஸோ இதை வச்சாச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரோனில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இன்செக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது போட்டு கொடுத்துருக்கானுங்க. அதாவது 3 பேட்ரி நாமளே தனியாக வாங்கி தான் போடுற மாதிரி இருக்குது. இதில் இதை பிரித்து கொடுக்கலாம்ல. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கும் பேட்ரி போட்டாச்சு. 2 ஆண்டனா கொடுத்துருக்கானுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மொபைல் வச்சுக்கிறதுக்கான கேமரா இப்போ ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கான நம்ம கேமரா இந்த மொபைல் வச்சுக்கிறதுக்கான அந்த போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தாங்க ரிமோட்டோட செட்டப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை அப்படியே வச்சிடலாமா? ரிமோட்டை ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட் சவுண்டு கேட்டுச்சா? ஓகே, ரிமோட் ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணோடனே அந்த சவுண்ட் கேட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பீம் நான் சொல்லிவிட்டு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஸோ அடுத்தது ட்ரோனை ஆன் பண்ணிடலாமா? லைட் அந்தளவுக்கு தெரியுதில்ல, நைட் விஷனில் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நான். லைட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கலராக தெரியுது. ஆனால் கேமரா தெரியுது, ஆனால் அங்கே கேமரா தெரியுதான்னு தெரியல, ஆனால் இங்கே தெரியுது. ஸோ அது நைட் விஷனில் எடுத்து போடுறேன் அப்புறமா. ஓகே, இதில் எப்படி நாம் அந்த ப்ரொப்பலர் கார்ட்ஸ் வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் ஒன்று ஒரு சிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை இழுத்திங்கன்னா வெளியே வந்துடுதா? அதுக்கு இதை எடுத்து அதான் சுரியாச்சு. மேலே பார்த்த மாதிரி இருக்கும், கீழே பார்த்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்த மாதிரி இருக்காது, மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். கார்டு இதுக்கு தானே, இந்த இதில் எதுவும் பார்க்காது. இப்போ வாங்க ப்ரோ வெளியே. கை வலிக்குதுடா. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வாங்க அப்படியே பறக்கூட்டு பார்க்கலாம். ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குதே. கேமராமேனை நினச்சி பார்த்துட்டு சுத்துறா. ஐயோ, ஸ்பீடு வேற குறைக்க மாட்டேங்குதுடா. டேய், எங்கடா காட்டுக்குள்ளே போகுது? டேய் மாமா, இங்கே கொண்டாடா. கரும்பு காட்டுக்குள்ள கிழிச்சிட்டு வெளியே வருவோம். இங்கே கொண்டாடா. இங்கே கொண்டு மாட்டேங்கிறான்டா ட்ரோன் மாமா. இருடா இருடா. டேய் இருடா, நீ இங்கே இருடா. ரிமோட்டாச்சும் கூடா, நானாச்சும் கண்ட்ரோல் பண்ணுறேன்டா. ஆமா டேய், இது பின்னாடி இது கரண்ட் லைன். டேய் அது அங்க இருக்குடா, நீ பின்னாடி வாடா. இருந்தாடா வாடா. கொண்டாங்க. எங்கடா இருக்குது ட்ரோன்? ஹைட் மேலே போங்கடா, மேலே ஹைட் ஏத்து. அது அங்கே போயிடுச்சு. இங்கே போயிட்டு இருக்குடா, நீ மேலே அழுத்தி பிடி போகட்டும். போ, மேலே காணுங்க. கேமராலாம் ஒன்றுமே தெரியல. கேமரா ஸ்ட்ரெக் ஆயிருச்சுடா. நான் தான் விடுறப்பே விடாத. நல்ல லொக்கேஷன் சொன்னான்டா இதை. வாப்புற போய் தேடலாம். இதை கையில் எல்லாம் ஒத்துக்க போ. ஸோ கைஸ் அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ட்ரோன் போய் கரும்பு காட்டுக்குள்ளே மாட்டினது. அதுக்கு மேலே நாங்களும் எவ்வளோ தேடி பார்த்தீங்க. அந்த கரும்பு காடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஏக்கருக்கு பக்கமாக இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லைங்க. நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளாக பார்த்திங்க அப்படின்னா தேடிகிட்டே தான் இருக்கோம். தேடி பார்த்தோம், ஆனால் கடைசி வரலையுமே சிக்கலைங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் நாள் அந்த தொலைஞ்ச அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேராட்டம் அந்த கரும்பு காடு ஒரு 3 ஏக்கர் இருக்கும். அது ஃபுல்லாக அப்படியே வயல் ஒரு ஏக்கருக்கு பக்கமாக இருக்கும். அதெல்லாமே ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே சிக்கலைங்க. ஒன்று அங்கே தான் இருக்கா, இல்லை அது பாட்டுக்கு ஆட்டோ பைலட் மோட் ஆனானது எது பாட்டுக்கு ஃப்ளை ஆகி எங்கேயாச்சும் போயிருச்சாங்கிறதும் ஒன்றுமே தெரிலங்க. ஆனால் செம்ம சம்பவம் அப்படிங்கிறதோட ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்போ தான் ஏதோ சேனலை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கலாம், அடுத்தது இது வாங்கிட்டு அதுக்கு மேலே கேமரா வாங்கலாம், கோப்ரோ தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். இதே வச்சு நல்லா செஞ்சு விட்டு போயிடுச்சு. சரி ட்ரோன் வாங்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ கோப்ரோவில் தான் ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இப்போ சரி ட்ரோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ட்ரோன் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தனியாக தான் நம்ம அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளது அதிகமாக சோலோ ரைடு தான் பண்ணியிருக்கோம்.
சரி சோலோவாக தானே போகிறோம் நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலகிரிகளெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ட்ரோன் இருந்தால் செம்மையாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அதனால தான் ட்ரோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அது இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. அது குறிப்பிட்ட ஹைட்டு போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோ பைலட் 3 ஆடாகி போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு தெரிலங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரும்காட்டுக்குள்ளே போயிட்டு நாங்களும் ஜாய்ஸ்டிக் வச்சு எதோ பண்ணி பார்க்குறோம். எதுவுமே இங்கே கண்ட்ரோலே இல்லைங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு. அந்த கரும்காட்டுக்குள்ளே போகும்போது தான் சரி அது நம்ம கண்ட்ரோல் விட்டு அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கரும்காடு ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க. நல்லா பெருசாக இருக்குது. அது நடுவில் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது குட்டி ட்ரோனும் குட்டி ஒன்று தாங்க இருக்குது. நேனோ ட்ரோன் சொல்லிட்டு அது ட்ரோனும் குட்டி ஒன்று தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியலங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே. அப்புறம் அவ்வளோதாங்க போயிருச்சு. சரிங்க அவ்வளோதான். அது ஆனால் நல்லா வடக்கான் ட்ரோன் தாங்க. அது ஹிந்தி ட்ரோன் தான், ஹிந்திக்காரன் ட்ரோன் தான். அது நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. வடக்கான் நல்லா வச்சு செஞ்சு விட்டான். அது பாட்டுக்கு ஆட்டோ பிளேட் ஆன் ஆகி மேலே ஏறினா தான் இறங்கவே இல்லை. அது எங்கே போய் இறங்குச்சுன்னு தெரியல. அவ்வளோதாங்க வீடியோ இதோட என் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படியே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க யாராச்சும் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே பக்கத்தால் அந்த பெல் ஐக்கான் இருக்கும். அது அப்படியே ஒரு டைங்குன்னு ஒரு தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ண தட்டி விட்டு போயிருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒரு 500 பேர்த்துக்கு பக்கமாக நம்ம ஃபேமிலி வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. ஒரு 500 பேர் வந்து சேர்ந்துருக்குறோம் இப்போ தான். ஸோ அதனால் அப்படியே இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கடைசியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தனால நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். பாய் பாய். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.